ஆல் நான் சின்ன வயசுல ஒழுங்காவே சாப்பிட மாட்டாங்க. அதோடைய பின் விளைவுகள்லாம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அதனாலயே என்னோட கிட்ஸை ஒழுங்கா சாப்பிட வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம எப்பயும் சாப்பிடுற ஃபுட்ல கார்போஹைட்ரேட் நமக்கு தேவையானது கண்டிப்பா கிடைச்சிரும். பட் நம்ம கோட்டை வர்றது தெரியுமா, புரோட்டீன் அண்ட் ஃபைபர்ல மட்டும் தான். அதை எப்படி நம்ம ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணலான்றது தான் நான் இங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா ஒரு கைப்பிடி மெலாட்டை நல்லா சாலட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அது நல்ல ஃபைபரும் புரோட்டீனும் கொடுக்கும். அது கூட ஒரே ஒரு தோசை, அது கூட கடப்பா, அதுல நிறைய புட்டுகளை போடுறதுனால நிறைய புரோட்டீன் அண்ட் ஃபைபர் சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு கொய்யாக்காவும் கோதுமை அப்பமும் கொடுத்துருந்துச்சு. கிட்ஸுக்கு இந்த மாதிரி நாட்டு பலகாரங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. கோதுமை அப்பம் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இவனுடைய தண்ணி பாட்டில் இன்னைக்கு சியா சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருந்தேன். கொஞ்சம் கூட தண்ணி குடிச்சிட்டு வர மாட்டாங்க, சன்ன நம்ப மாட்டீங்க. ஃபுல்லா இன்னைக்கு வாட்டர் பாட்டில் காலி பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ உங்க கிட்ஸ் தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மணத்தக்காளி காரக்குழம்பு, 1 எக் ரசம் அண்ட் புடலங்காய் பொரியல் கொடுத்து வச்சிருந்தேன். கொஞ்சோண்டு சாதம் பெண்டிங் வச்சுட்டான், கொஞ்சம் ரைஸ் அதிகமா வச்சுட்டான் போல இருக்கு. நம்ம கீ பாயிண்டே அதுதாங்க, அவங்களுக்கு ஒரு லெவலா வச்சோன்னா அவங்க கண்டிப்பா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால வீட்டுக்கு வந்தது கொஞ்சமா தயிர் சாதம் போட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் அது கூட ஒரு டம்ளர் மில்க், அவ்வளவுதாங்க. இப்போ 30 கிராம் புரோட்டீனும் 14 கிராம் ஃபைபரும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடும் போது ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி ஆயிடுங்க. கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸும் அலோவ் பண்ணுவேன். நீங்க உங்க கிட்ஸ்க்கு ஜங்க் ஃபுட்ஸ் அலோவ் பண்ணுவீங்களா? கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.